அந்த நாய்க்கு சிஸ்டம்குள்ளவே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஃபைட்டு, கார் உடைக்குது, மண்டை உடைக்குது, கை கால் உடைக்குது, அடியாட்களை ரெடி பண்றது. இந்த 10ல இருந்து 20 லட்சம் தட்டு வாங்க கொடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது இல்லாம தனிப்பட்ட முறையில மாலுக்கு முன்னாஜிக்கு 5 லட்சம் ரூபாய் கமிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாவை வந்து என்ன பயம் காட்டியிருக்காங்க, நாங்க நாளைக்கே எங்க தட்டை தூக்கி விசிறடிக்கிறோம், தட்டை 2ஆவே உடச்சு போடுறோம், நாங்க செலவு கொடுத்த காசு 10 லட்சம் திருப்பி கொடுக்கிறோம். ஒரு சத்திரம் போல எடுத்து இதை பத்தி பேசி இந்த நாயக் சிஸ்டம்க்கு ஒரு முடிவு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. நாயக் சிஸ்டம்க்கே ஒரு முடிவு அப்படின்னா அந்த தலைவர்கள் சிஸ்டம் கலைக்கப்படும் அப்படின்னு தானே அர்த்தம். ஆமா. இன்னைக்கு என்ன நல்லவன்னு சொல்றாங்கன்றதா நான் இந்த வீடியோ மூலியமா காட்ட விரும்புறேன். நானும் வெளியே வரேன், நீயே ஒரு அளவுல இருக்கிறியே, இந்த மாதிரி வந்து ஒரு கலர்கார இருக்கிறத விட நீயே அளவுல இருக்கிறடி. இதுக்கு மேல நம்ம என்னென்ன எவிடன்ஸை வந்து காட்ட போறோமோ அந்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அதை காட்டி பணமாக்குவாங்க. நீ பண்ணிருக்கிற, அதுக்கு ஆதாரத்தோட இருக்குது, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? பணம் ஆக்குறவங்க யாரு மேம்? பணமா சம்பந்தப்பட்டவங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்கள பத்தி தான் நீங்க பேசுறீங்க, ஆதாரங்களை வெளியிடுறீங்க. அந்த ஆதாரத்தை வைத்து அவங்கள மிரட்டுறது யாரு? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஏற்கனவே போட்டேன் இல்லைங்களா ஒரு ரெக்கார்டு, அதுலயே லட்சம் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. தலைமையே வந்து அந்த ஜமாத் சிஸ்டத்தை சென்னையில மூட போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களோட எதிர்வினை எப்படி இருக்கு மேம் சென்னையில? அதாவது தலைமை வந்து ஜமாத் சிஸ்டத்தை மூட போறோம். மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். தன்னுடைய பேச்சு மூலமாவே திருநங்கை சமூகத்துல ஒரு மாற்றத்தை உண்டு செய்யக்கூடிய திருநங்கை மந்த்ரா மேம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கமா. நீங்க வந்து திருநங்கை சமூகத்துல இந்த நாயக்குகள்னு சொல்லப்படுற திருநங்கைகள் தலைவியால நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் குறித்து தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்க. இதனோட விளைவா வந்து அந்த திருநங்கை தலைவிகளே ஒவ்வொருத்தரா அந்த ஜமாத் சிஸ்டம்ல இருந்து கலந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஜீவா நாயக் அவங்களும் வந்து உங்களை தொடர்பு கொண்டு ஏதோ பேசியதா ஒரு தகவல் வந்துச்சு, அது என்ன மேம்? அதாவதுமா, நம்ம கடந்த 1.5 வருஷமா வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருந்து நான் வெளியே வந்தேன். நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ண அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த நாயக் சிஸ்டம்குள்ளவே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஃபைட்டு, கார் உடைக்குது, மண்டை உடைக்குது, கை கால் உடைக்குது, அடியாட்களை ரெடி பண்றது, கொலை மிரட்டல் கொடுக்குது, இது போல நிறைய சம்பவங்கள் போயிட்டே இருந்தது. பட் மந்த்ரா வந்து மீடியால வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை நான் வெளியே கொண்டு வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் இப்பெல்லாம் பாருங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம்னா கூட டக்குன்னு மீடியாக்கு வராங்க. எனக்கு மந்த்ராக்கு அப்புறம் நிறைய திருநங்கைகள் பேசுறாங்க, நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சோனின்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, பார்வதி நாயக்கு, வினித்ரா நாயக்குன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோனின்றவங்க கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி எல்லாம் கதறிலாம் அழுகுற விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கொண்டு வந்து பேசியிருக்காங்க. இது அனைத்துமே வந்து மந்த்ரா மீடியா முன்னாடி வந்ததுக்கு பிறகுதான் அனைவருமே வந்து இதெல்லாம் வெளியே கொண்டு வராங்க. இப்போ என்ன நடக்குது இந்த நாயக்கு சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ, நீ பெரியவளா நான் பெரியவளா, நான் தான் இந்த இடத்துல நிக்கணும், பாலியல் தொழில் பண்ணக்கூடிய இடம் எனக்கு தான் சொந்தம், இங்க நீங்க நிக்க கூடாதுன்ற ஒரு ஃபைட்டு, அது வந்து மிகப்பெரிய கொலை பண்ற அளவுக்குலாம் கூட இப்ப வந்து போயிடுச்சு. அதன் மூலியமா இந்த சிஸ்டம்குள்ள இருந்து பிடிக்கலன்னு சொல்லி 2 நாயக்குகள் வந்து வெளியே வந்திருக்காங்க. இன்னொரு 4-5 நாயக்குகள் வெளியே வராங்க. இவங்க வந்ததுக்கு பிறகு ஒரு சில பெரியவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இப்போ ரீசெண்டா ஒருத்தவங்களை வந்து வெட்டி இருந்தாங்க இல்லையா, அதுக்கு நான் ஒரு ஆடியோ வந்து நான் வெளியிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி சிலரை வந்து இவங்க தான் இதுக்கு தூண்டுதலுக்கு காரணம்னு சொல்லிலாம் பேசியிருந்தாங்க. அதனால இது கொஞ்சம் பெரிய விஷயமா போயிருக்குதுனால ஒரு சில பெரியவங்க எல்லாருமே இங்க இப்போ மும்பைல வந்து ஒரு ரொட்டீன் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சு நாங்க சென்னைக்கு வந்து ஒரு சத்திரம் போல எடுத்து இதை பத்தி பேசி இந்த நாயக் சிஸ்டம்க்கு ஒரு முடிவு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. நாயக் சிஸ்டம்க்கே ஒரு முடிவு அப்படின்னா அந்த தலைவர்கள் சிஸ்டம் கலைக்கப்படும் அப்படின்னு தானே அர்த்தம்? ஆமா, அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் மந்த்ராவை பொறுத்த வரைக்கும் எப்போ கலைஞ்சிச்சு, என்னைக்கு அந்த மாலுக்கு முன்னா வந்து நான் வச்ச எண்ணெய் போ, நான் மாலுக்கு கிடையாது, இனிமேல் சென்னையில் நாயக் சிஸ்டம் கிடையாது அவங்க சொன்னாங்களோ அன்னைக்கே இது எல்லாமே முடிஞ்சிச்சு. திருப்பி இவங்களுக்குள்ளவே வந்து பணம் கொட்டியிருக்காங்கல்லம்மா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க,
ஸோ அந்த பணத்தை திருப்பி சம்பாதிக்கணும். அதனால நாங்க நாயக்கு தான், இன்னும் அது முடியல, நாங்களாம் நாயக்கா தான் இருக்கோம், அந்த அம்மா ஒரு கோவத்துல சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நீ கோவத்துல சொன்னியோ தெளிவா சொன்னியோ, ஆக மொத்தத்துல இந்த சிஸ்டம் க்ளோஸ்ன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாச்சு. இல்ல பதவி ஏற்கறதுக்கு சத்திரம் வச்சு விழா எடுக்கலாம் மேம். அதை கலைக்கிறதுக்கும் சத்திரம் வச்சு விழா எடுப்பாங்களா? அப்படி கிடையாது. கரெக்டான கேள்விதான். பட் அவங்களோட நினைப்பு அது. பட் இப்ப கோவத்துல அந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்க. கோவத்துல ஒருத்தரை கத்தி எடுத்து குத்திட்டு, நான் கோவத்துல குத்திட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சரியாயிடுமோ? சொல்ற வார்த்தை வார்த்தை தானே. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாயக் சிஸ்டம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. நாங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் பர்த்டே கொண்டாடணும். இந்த நாயக் சிஸ்டம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா ஜீவா நாயக் அம்மா அவங்க வந்து கொஞ்சம் போன வருஷம் இல்லாம வந்து கொஞ்சம் எனக்கு எதிர்ப்பா தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு ஓகே மந்த்ரா போற ரூட் கரெக்டான ரூட். அவ நல்ல ஒரு விஷயம் தான் இல்ல பண்ணிட்டு இருக்கா. உங்கள புரிஞ்சு இதுவரைக்கும் வந்த எல்லாருமே வந்து தானா புரிஞ்சு வரல. அங்க ஏதோ அடிபட்டதன் மூலமா உங்கள புரிஞ்சு தான் ஆமா புரிஞ்சு வந்திருக்காங்க. இப்ப வந்திருக்காங்க. இவங்களும் அங்க ஏதோ அடிபட்டிருக்காங்களா? இவங்க அடிபட்டு இருக்காங்கன்னா ஓரளவுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஃபுல்லா டீட்டெயிலா தெரியல. பட் இவங்க சேலான்னு பொண்ணுன்னு சொல்லக்கூடிய ஷமா வந்து கொஞ்சம் இந்த நாயக்கு குரூப்ல ஏதோ பிரச்சனைகள் பேஸ் பண்ணிக்கா, அதனால இவங்க கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க. இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம இணைந்து அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த ஆடியோ கூட வந்து நான் அவங்களுக்கு தெரியாம வெளியிடல. நான் அவங்களுக்கு இந்த ஆடியோ நான் வெளியிடவும் விரும்பல. பட் இவங்களே அந்த நாயக்கு சிஸ்டம்குள்ள இந்த ஆடியோ போட்டிருக்காங்க. அதன் மூலியமா ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ போய் அவங்க அதுல இருந்து இன்ஸ்டால்ல போட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்டால இருந்து நான் எடுக்கப்பட்டேன். அப்புறம் நான் அவங்க சம்மந்தப்பட்டவங்களையும் கேட்டதுனால அவங்க இன்ஸ்டால இருந்து அதை எடுத்துட்டாங்க. திருப்பி போடுவாங்களா என்னான்றது தெரியாது. அந்த ஒரு ஆடியோ தான் இப்ப நம்ம இதுல போட போறோம். பட் ஜீவாமா என்ன புரிஞ்சுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. அவங்கள போல மத்தவங்க எல்லா நாயக்கும் புரிஞ்சுப்பாங்கன்றதையும் நான் நம்புறேன். இருந்தாலும் வந்து ஜமாத்துல இருந்து தலைவிகள் வரும்பொழுது அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பீங்களா மேம்? அவங்க வந்து உளவு பார்க்க வராங்களா, இல்ல உண்மையாலே அவங்க தேடி வராங்களா, உங்களை நம்பி வராங்களா அப்படின்னு இருப்பாங்க. அது போன்று ஜீவா நாயக் அவர்களுடைய இந்த திருப்பம் உங்களுக்கு எந்த மனநிலையை உண்டாக்குது? அதாவது ஜீவாம்மாவோட அவங்க வராங்கன்றது வந்து அவங்க சொல்லி இருக்கிறது வந்து நாயக்கு சிஸ்டமே வேண்டாம், நான் அதுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்து மந்த்ரா கூட இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லல. பட் நான் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம், ஏன்னா நீயே நல்லவளா தான் இருக்க, அது நான் இந்த மாதிரி இவங்க கூட கலகக்காரங்க கூட இருக்கிறத விட நல்லவ நான் உன் கூட இருக்கிற. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, மந்த்ராவை அவ கெட்டவோ அவ இப்படி அப்படின்னு சொன்ன அந்த நாயக்கு சிஸ்டமே இன்னைக்கு என்ன நல்லவன்னு சொல்றாங்கன்றதான் நான் இந்த வீடியோ மூலியமா காட்ட விரும்புறேன். நானும் வெளியே வரேன், நீயே ஒரு நலவுல இருக்கிறியே, இந்த மாதிரி வந்து ஒரு கலகக்கார இருக்கிறத விட நீயே நலவுல இருக்கிறடி. புரியுதா? இனிமேல் சேர்ந்து நம்ம 2 பேருமே இந்த கிரைசிஸை எடுத்துட்டு போலாம். ஆனா அதற்காக அவங்களோட நீங்க போய் நின்னா உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல மேம். உங்களுக்காக சில திருநங்கைகள் உங்களை நம்பி இருக்காங்க. நீங்க யார 1 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்த்து பேசுனீங்களோ அவங்க கூட இப்ப நிற்கும் பொழுது அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாதா? அது நான் யோசிக்கணுமா? அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து உங்க கூட இணைஞ்சு நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் இன்னும் எதுலயும் பேசல. அது யோசிக்கணும். பட் வந்து யாரு வந்தாலுமே நம்ம யார எங்க வைக்கணுமோ அங்க வச்சோம்னா நம்ம சேஃப்டியா இருக்கும். இப்போ மகான்னு சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை வந்து வெட்டுப்பட்டாங்க, அப்படி அவங்கள வந்து வெட்டிட்டாங்கன்னு சொல்லி அது குறித்த பல விஷயங்களை நீங்க கடந்த வீடியோக்கள்ல பேசியிருந்தீங்க. அவங்களோட நிலை இப்ப எப்படி இருக்கு மேம்? அதாவதுமா மகா வந்து வெட்டப்பட்டப்போ ரொம்ப பரிதாப ஒரு நிலையில இருந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்கே கல் மனசு இருக்கிறவங்க மனசு கூட கரைஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு வெட்டு காயங்கள், வெட்டு அந்த ஒவ்வொரு சதையெல்லாம் அப்படியே 2 பொளந்து இருந்துச்சு. பொழைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச காலத்துல இருந்து ஏதோ கடவுளோட ஆசீர்வாதத்துல அவங்க இப்ப பொழைச்சு வந்திருக்காங்க. இப்போ ஒரு அளவுக்கு பேசுறாங்க. பட் அவங்க குரல் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி இப்போ இல்ல. நிறைய மாற்றங்கள் இருக்கு. நம்ம ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தோம். அதன் மூலியமா எல்லாம் கொதிச்சாங்க. நாங்க விடமாட்டோம், இப்ப இது இப்படி வந்திருக்குது, அப்படி வந்திருக்குது, போரூர் சுதா விடமாட்டோம், விம்கோ சுந்தரா அப்படின்னு ஒரு 2 days எல்லாருமே கத்துனாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க. அந்த திருநங்கையோட நிலை என்னன்றது தெரியல, ஒரு கேள்விக்குறியாதா இருக்கு. பட் நாங்க கண்காணிச்சுட்டு இருக்கோம். அவங்க வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு உதவிகளை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்ற மெசேஜ் மட்டும் கேட்டிருக்கோம். ஒரு சிலர்லாம் வந்து அந்த கேளம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு மறியல் பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் இந்த ஆடியோ வெளியிட்ட ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்குது. பட் இன்னும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பதில் எங்களுக்கு வரல. நாங்களும் தனிப்பட்ட முறையில வெளிச்சம் அறக்கட்டளை சார்பா சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். நாங்களும் கோர்ட்ல அதெல்லாம் வந்து கோர்ட்ல காட்ட போறோம்.
இந்த கம்யூனிட்டி வந்து எல்லாருக்கும் கம்முன்னு இருந்தால் கூட இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சொந்தம் இருக்கலாம். சொந்தம்னா எப்படின்னா, இவங்க ஜமாத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க யாரு, அந்த விம்கோ சுந்தரி, இந்த போரூர் சுதா வந்து முன்னாவோட பொண்ணு, அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புன்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறதோ, இவங்களை இந்த பதவியில இருந்து துரத்துறதோ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து நான் பாக்குறேன். இவங்கெல்லாம் பண்ண முடியாது. யோசிப்பாங்க எல்லாருமே எல்லா விஷயங்களும். அதனால இவங்க வந்து டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்லி இருந்தாங்க, என் காதுக்கு வந்துச்சு. என்னன்னா, மந்த்ரா 2வது வீடியோ ஒண்ணு வெளியிடட்டும், இல்ல ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வெளியிடட்டும். ஏன்னா போன வீடியோல வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, என்கிட்ட இன்னொரு 3 ரெக்கார்டு இருக்கு, ஒரு 2 வீடியோ இருக்குன்னா அதுக்காக வெயிட் பண்றாங்க. நான் இந்த என்கிட்ட இருக்கிற ப்ரூஃப்களை வந்து நான் இப்ப கூட வெளியிடுவேன். பட் எனக்கு இன்னொரு தகவலும் வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதெல்லாம் வெளியிடுறோமோ, அந்த பாதிக்கப்பட்ட திருநங்கையோட நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக எதெல்லாம் வெளியிடுறோமோ, இவங்க அதெல்லாம் பிசினஸா மாத்துறாங்க. நம்ம யார பத்தி இவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னு ஒரு தகவலை வந்து ஆதாரபூர்வமா நம்ம காட்டுறோமோ, அதை சம்பந்தப்பட்ட ஒரு சிலர்கள் வந்து அவங்க கிட்ட வந்து பணமா அதை மாத்துறாங்க. மாத்துறதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம என்னென்ன எவிடன்ஸை வந்து காட்ட போறோமோ, அந்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அதை காட்டி பணமாக்குவாங்க. நீ பண்ணிருக்கிற, அதுக்கு ஆதாரத்தோட இருக்குது, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அந்த பணமும் கூட வந்து பாதிக்கப்பட்ட திருநங்கைக்கு போதுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். பட் பரவாயில்ல, அவளுக்கு ஏதோ நியாயம் கிடைக்குது, கூட பணமும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் தான். அப்படியும் போக போறது கிடையாது. பணம் ஆக்குறவங்க யாரு மேம்? பணமா சம்பந்தப்பட்டவங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சம்பந்தப்பட்டவங்கள பத்தி தான் நீங்க பேசுறீங்க, ஆதாரங்களை வெளியிடுறீங்க. அந்த ஆதாரத்தை வைத்து அவங்கள மிரட்டுறது யாரு? அந்த ஆதாரத்தை வச்சு மிரட்டலமா இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப நான் யார பத்தி எல்லாம் பேசுறேனோ, அப்ப நான் ஆதாரபூர்வமா காட்டுறேன். அது உண்மைன்னு தெரிஞ்சிடுது இல்லைங்களா? உண்மை அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? அங்க நல்லா யோசிங்க. காவல்துறையாலேயே வந்து இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு எஃப்ஐஆரோ போட முடியல. அதுக்கு சில வேலைகள்ல இவங்க பார்த்திருக்காங்க போது, இது வந்து நாயக்கு சிஸ்டம்குள்ள என்ன பண்ணுவாங்க அடுத்து? நீ இதெல்லாம் பண்ணிருக்கிற, இதுக்கெல்லாம் உண்மை இது தெரிஞ்சிடுச்சு, இதுக்காக இவ்வளவு பணத்தை கொடுத்து இதை சரி பண்ணு, வேற என்ன பண்ண முடியும்? இவங்க நான் சட்டமா, இவங்க நான் அதிகாரியா, கோர்ட்டா, ஜட்ஜா? ஒண்ணுமே கிடையாது. இவங்க என்ன பண்ண போறாங்க? தூக்கி இவங்களும் ஒரு சிறையில போட போறாங்களோ, இல்ல கையை காலை உடைச்சு மறு தண்டனை இவங்க கொடுக்க போறாங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? பணம், ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட திருநங்கையை கரெக்ட் பண்ணுன்னு தான் இவங்க சொல்லுவாங்க. அந்த பணமும் டைரக்டா அந்த பாதிக்கப்பட்ட திருநங்கைக்கு போகாது. புரியுதுங்களா? அது வேற வேற கைமாற்றங்கள் போயிட்டு கடைசியில இவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு அமௌண்டா வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்து பண்ணி இருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஏற்கனவே போட்டேன் இல்லைங்களா ஒரு ரெக்கார்டு, அதுலயே லட்சம் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. சரிங்களா? அதுல எது ஒன்னாலுமே பண்ணலாம், பண்ணட்டும். பார்வதி நாயக், வினித்ரா நாயக் ஜமாத் சிஸ்டத்தை விட்டு வெளியே வந்து எங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, நாங்க உயிருக்கு ஒரு கேள்விக்குறியான நிலையில தான் அந்த காவல் நிலையத்தை சரணடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயம் பிரஸ் பீப்புள் முன்னாடி பேசினாங்க. இப்போ அவங்க எப்படி இருக்காங்க மேம்? பார்வதி நாயக்கும் வினித்ரா நாயக்குமே வந்து அவங்க ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருந்தாங்க. நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருந்தாங்க. இந்த நாயக்கு சிஸ்டம்குள்ள என்னென்ன நடக்குதுன்றத ரொம்ப விரிவாக்கமா சொல்லியிருக்காங்க. சொல்லி அவங்களோட அனுபவங்களையும் சொல்லி கதறிலாம் அழுதுருக்காங்க. நம்ம எல்லாமே நிறைய சேனல்ஸ்ல பார்த்திருக்கோம். மந்த்ரா சொல்றதுதான் பொய்ன்னு ஒரு காலத்துல எல்லாருமே கொடி பிடிச்சாங்க. இப்போ அந்த நாயக்குங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் கண்குளிர பார்த்து கண்ணால பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே கூடவே இருந்த நாயக்குகள் வாக்குமூலம் போல ஒவ்வொரு சேனல்கள்லயே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பொண்ணு சோனின்றவங்களும் கல்நாயக்கு, அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ஸ்ல வந்து பேசியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த நாயக்கு சிஸ்டம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் இந்த பார்வதி நாயக்கோ வினித்ரா நாயக்குமே வந்து கொஞ்சம் பயத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா தோனிக்கே வந்து கொலை மிரட்டல் கொடுத்து அவங்க 100க்கு போன் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்போட இருந்திருக்காங்க. சோ இதே சம்பவம் தான் எனக்கும் நடந்துச்சு. நானும் வந்து போலீஸ் பாதுகாப்புல 3 நாள் இருந்தோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே கொஞ்சம் வயசும் ஆனவங்க கூட. அப்ப இவங்க எப்படி ஃப்ரீடமா சென்னையை சுத்த முடியும்? 4 இடத்துக்கு போக முடியும், வர முடியும்? அவங்களுக்கு அந்த அச்சுறுத்தல்கள் இது அனைத்துமே வந்து இவங்க இருவருக்குமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்களும் வந்து ஒரு ஆபத்தான நிலையில தான் இருக்காங்க. நாங்களா தப்பிச்சு வந்துட்டோம்னு எங்களாலே சொல்ல முடியல. ஏன்னா எங்களுக்கும் எப்போ ஒன்னாலும் எது ஒன்னாலுமே நடக்கலாம் இந்த கொலைகார கூட்டத்துல. அப்ப இவங்க கொஞ்சம் வயசானவங்க, இவங்கள எப்படி கடந்து வர போறாங்கன்னு தெரியல.
பட் இது காவல்துறை புரிஞ்சு அவங்களுக்கும் ஏதாச்சும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நாயக் சிஸ்டம் ஜமாத்தை சென்னையில ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க பேசும்பொழுதே உங்களுக்கு எதிராக பல எதிர்ப்புகள் வந்து கிளம்புச்சு இந்த தலைவிகள் மத்தியில இருந்து. ஆனா தலைமையே வந்து அந்த ஜமாத் சிஸ்டத்தை சென்னையில மூட போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களோட எதிர்வினை எப்படி இருக்கு மேம் சென்னையில? அதாவது தலைமை வந்து ஜமாத் சிஸ்டத்தை மூட போறோம்னு இன்னும் அவங்க பகிரங்கமான ஒரு தகவல் அறிக்கையை வந்து அவங்க கொடுக்கல. ஏன்னா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் லாக் ஆயிருக்காங்க. அந்த மாலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாஜியே நிறைய விஷயத்துல லாக் ஆயிருக்காங்க. அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து 15 பேருக்கு தான் இந்த நாயக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தட்டு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு விழா வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஒரு 6 பேர் வந்து எங்களுக்கும் அந்த தகுதி இருக்கு, நாங்களும் சென்னையில ஒரு ஆளு தான், நாங்களும் ஒரு டானு தான் அப்படிலாம் பேசி 2வது இவங்க தட்டு வாங்கினாங்க 6 பேர். இவங்களுக்குன்னு தனியா ஒரு விழா வச்சு அதுல இவங்களுக்கு தட்டு கொடுத்தாங்க. ஆரம்பத்துல தட்டு வாங்கினவங்க 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க. 2வது தட்டு வாங்கினவங்க 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்ததா நிறைய சேனல்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான். இப்போ வரக்கூடிய தகவல் என்ன வருதுன்னா, இந்த 10ல இருந்து 20 லட்சம் தட்டு வாங்க கொடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது இல்லாம தனிப்பட்ட முறையில மாலக்கு முன்னாஜிக்கு 5 லட்சம் ரூபாய் கமிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப 6 பேருக்கு 6 5 எவ்வளவு ஆச்சு? 30 லட்சம் ரூபாய். இப்ப வந்து அந்த இந்த சென்னை நாயக்க சிஸ்டம் போகணும்னா சொன்னாங்கன்னா இந்த 30 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட முறையில இந்த 6 பேர்கிட்ட வாங்கின லஞ்சத்தை இவங்க கொடுக்கணும். ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த 6 பேருக்கு வந்து தட்டு கொடுக்கறதுக்காக 20 10 15ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட கணக்குகளை சொல்லணும். அதுக்கு உண்டான காசையும் இவங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருத்தங்க 20 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கழிச்சுட்டா கூட மிச்சம் 10 லட்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா விட மாட்டாங்க. இந்த 21 பேர்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய 19 பேர்ல ஒரு சிலர்கள்லாம் முன்னாவ வந்து என்ன பயம் காட்டியிருக்காங்க, நாங்க நாளைக்கே எங்க தட்டை தூக்கி விசிறடிக்கிறோம், தட்டை 2ஆவே உடச்சு போடுறோம், நாங்க செலவு கொடுத்த காசு 10 லட்ச ரூபாய் திருப்பி கொடு, 12 லட்ச ரூபாய் திருப்பி கொடுன்னு மூளைக்கு ஒருத்தர் அவங்கள புடுங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே வயசானவங்க, நரம்பு ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட்டுன்னு இருக்க செஞ்ச பாவங்கள் அதெல்லாம் இருக்கும்போது இப்ப எல்லாருக்கும் 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்கணும்னா இப்ப என்ன பண்ணும்? இருக்கு, மூட்டைகள் இருக்கு, எதனா ஒரு மூட்டையில பாதி பிரிச்சாலே இந்த பணம் எல்லாம் வந்துடும். அந்த மனசு அவங்களுக்கு இல்ல. ஏன் நம்ம கொடுக்கணும்? இவங்கெல்லாம் நாயக்கு பட்டை வாங்கி நல்லா தானே சம்பாதிச்சாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே கட்டுக்கட்டெல்லாம் எடுத்துன்னு போனாங்களே, சரசரமெல்லாம் வாங்கினாங்களே, தீபாவளி பாம்பர்த்தி, பொங்கல் பாம்பர்த்தி, ரம்ஜான் பாம்பர்த்தி எல்லாம் கட்டுக்கட்டா வாங்கினாங்க, 8 கிராம் 10 கிராம்லாம் வாங்கினாங்களே, அதெல்லாம் இவங்க திருப்பி கொடுத்துருவாங்களா? நம்ம பணம் கொடு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே முடிவு இந்த மும்பைல நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க முடிக்கலனாலும் நாங்க முடிச்சிருவோம். சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. திருநங்கை சமூகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் குறித்து விரிவா பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றிமா.